டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் நோக்கி மர்மமான ஆளில்லா விமானங்களின் பறப்பு அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் அப்பகுதியில் வாழ்கின்ற அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட், வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் அங்கிருந்து இடம் மாறுகின்றார்கள் என்று அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது மாத்திரம் அல்லாமல் அமெரிக்காவினுடைய அதிபர் வாழுகின்ற புளோரிடா பகுதிகளிலும் இந்த பறப்பு காணப்படுவதாகவும், இதில் முக்கியமானது அமெரிக்காவினுடைய படைத்துறையினுடைய பாரிய ஆயுத கிடங்கு அமைந்திருக்கின்ற போர்ட் லெஸ்லி ஏ மெக்னோயர் என்கின்ற தளத்தின் மீது பறப்புகள் காணப்படுவதாகவும், இப்பகுதி தீப்பிடிக்குமாக இருந்தால் விவகாரம் பாரியதாக அமைந்து ஈரானினுடைய எரிவாயு தளத்தின் மீது நடத்திய தாக்குதல் போல மோசமான தாக்குதலாக அமையலாம். இதனால் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் அனைத்தும் கடுமையான உஜ்ஜார் நிலையில் வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானில் இருந்து அமெரிக்கா 11,500 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்ற நாடு. ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் 2,500 கிலோமீட்டர்களுக்கு மேல் பறக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது எப்படி வந்தார்கள் என்பது கேள்வி. எப்படி 11,500 கிலோமீட்டர்களில் இருந்து அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு அருகில் வந்ததோ, அதுபோல ஈரானினுடைய போர்க்கப்பல்கள் அமெரிக்காவிற்கு அருகில் சென்று இந்த ஆளில்லா விமானங்களை இயக்கி கொண்டிருக்கின்றன என்பது முதல் கட்டமான சந்தேகமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் இதயத்தில் ஒரு தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் இந்த போர் மிக பாரதூரமான கட்டத்திற்குள் சென்று விட்டது என்பது பொருளாகும். இது சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற முக்கிய செய்திகளில் ஒன்றாகும். இது மட்டும் அல்ல, மேலும் பல பாரதூரமான நகர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகள் மீதான ஈரானினுடைய பாரதூரமான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று காலையும் மோசமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதனால் ஐரோப்பா பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. ஒரு தொட்டிக்குள் கல்லை போட்டால் அதே அளவு சம அளவிலான நீர் வெளியே வரும் என்கின்ற ஆர்க்கிமிடிஸினுடைய தத்துவத்தை போல இப்பொழுது வீசப்படுகின்ற குண்டுகள் ஐரோப்பாவின் மீது பெருந்தொகையான அகதிகளை வெள்ளமாக பாய வைக்கப் போகின்றது என்றும், 2015ஆம் ஆண்டு ரஷ்யா செய்த மோசமான செயல் காரணமாக சிறிய நாட்டு அகதிகள் வெள்ளம் போல ஐரோப்பாவிற்கு மில்லியன் கணக்கில் வந்தது போன்ற இரண்டாவது நிலையை இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேலின் கம்பெனி ஏற்படுத்தி இருப்பதனால் ஐரோப்பா மிக பெரும் அபாயத்தில் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா வொண்டர்லைன் தெரிவித்தார். இத்தகைய அகதி வெள்ளங்களை தாங்குவதற்கு ஏற்ற வகையில் நாடுகள் தயாராக வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியுமா, சுனாமியை நிறுத்த முடியுமா என்பது இதனுடைய அடிப்படை விளக்கமாகும். இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தாங்கள் போரில் வெற்றி படியில் நிற்பதாகவும், யுரேனியம் செறிவூட்டலை இனிமேல் ஈரான் செய்ய முடியாது என்றும், ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டு விட்டதாகவும் தன்னுடைய வெற்றி முழக்கத்தை வழங்கி இருக்கின்றார். இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவை சிறப்பான முறையில் இஸ்ரேல் பயன்படுத்த முடிந்ததுதான் என்றும், அதற்கு ஏற்ற வகையில் சரியாக வசைந்து கொடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய மாபெரும் நண்பர் என்றும், இது போன்ற ஒரு நண்பரை இதற்கு முன்னர் இஸ்ரேல் சந்திக்கவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்பிற்கு புகழாரம் செலுத்தி இருக்கின்றார். தாங்கள் போரில் வெல்வோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் பல இடங்களில் தாக்குதலை மேற்கொண்டு இருப்பதாகவும், இஸ்ரேலினுடைய வெற்றிகரமான தாக்குதல் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அவர் பேச இஸ்ரேலினுடைய கபியா நகரத்தில் இருக்கின்ற ஆயில் சுத்திகரிப்பு நிலையமாகிய ORL.TA என்கின்ற இடத்தில் ஈரானுடைய தாக்குதல் நடைபெறுகின்றது. மின்சாரம் நிறுத்தப்படுகின்றது. இஸ்ரேல் ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாகவும், ஏவுகணைகள் பறக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டிருக்க ஆகாயத்தில் பறந்து சென்ற காட்சியை நெட்டன்யாகு ரசித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலையில் நேற்று ஜப்பானிய பிரதமர் சனே டக்காச்சியை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுக்களை நடத்தினார். 5 நாடுகள் கோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கும் அங்கு கப்பல் போக்குவரத்துக்களை இயல்பாக நடத்துவதற்கும் துணை புரிய வந்திருக்கின்றன. ஜப்பானும் வர தயார் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையில் பேச்சுக்கள் நடைபெற்றன. ஜப்பானை பொறுத்தவரையில் 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் வெளிநாடுகளுக்கு படைகளை கொண்டு செல்வதில்லை, அயல்நாட்டு போர்களை நடத்துவதில்லை என்ற நிபந்தனையோடு இருந்து வருகின்ற நாடு இப்பொழுது அந்த நிபந்தனையை மாற்றி சட்டம் இயற்றி
வெளியேற்றி இருந்தாலும் இந்த இடத்தில் ஜப்பான் இறங்கலாமா விடலாமா என்பதை உறுதியாக சொல்ல முடியாத நிலை இருக்கின்றது. ஜப்பானை இறங்க வைப்பதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த சனே டக்காச்சி டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்கப் போகின்றோம் என்று இரகசியமாக தன்னும் எங்களிடம் ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு டொனால்ட் ட்ரம்ப், இது அதிரடி தாக்குதல், விடயம் வெளியே வராமல் செய்ய வேண்டிய வேலை, அதனால் தான் யாருக்குமே சொல்லாமல் அதிர்ச்சிகரமான அந்த தாக்குதலை நடத்தினோம் என்றும், ஆனால் எங்களை விட ஜப்பான் தான் அதிரடி தாக்குதலில் மன்னர்கள் என்றும், அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும் அதிர்ச்சி தாக்குதலை நீங்கள் நடத்தியவர்கள், உங்களுக்கு இணையானவர்கள் நாங்கள் அல்ல, எனவே எங்கள் நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். 1941 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் திகதி இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு உள்ளே அமெரிக்காவை இறக்கிய தாக்குதல் அதுவாகும். சுமார் 2400 பேர் மரணமடைந்தார்கள், 1100 பேர் படுகாயமடைந்தார்கள். அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பர் துறைமுகத்தின் மீது ஜப்பானினுடைய பல நூற்றுக்கணக்கான விமானங்கள், கடற்படை கப்பல்கள், தற்கொலை குண்டுதாரிகள் என்று பெருந்தொகையான அதிரடி தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை மீள முடியாத அதிர்ச்சிக்குள் தள்ளிய நாள் அதுவாகும். அமெரிக்காவினுடைய 188 போர் விமானங்கள் வெடித்து சிதறின, 8 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன, நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் கடலில் சரிந்தன. அமெரிக்கா எதிர்பாராத தாக்குதலாக இருந்தது. ஆயுத களஞ்சியம் கொண்ட கப்பலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 1177 பேர் ஒரு கப்பலோடு மடிந்தார்கள். 1102 உடலங்கள் இன்று வரை மீட்கப்படவில்லை, கடலின் அடியில் போய்விட்டது. இது உலகப் போரை மாற்றிய பிரதானமான திருப்பு முனையாக அமைந்தது. அத்தகைய தாக்குதலை நடத்தியது ஜப்பான் தான் என்று கூறிய அவர், இது போன்ற ஒரு தாக்குதலை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்கின்றார். எனவே அன்று உலக மகா யுத்தத்தை திசை திருப்பிய தாக்குதல் அதுவாக அமைந்தது. அதனுடைய ஆத்திரமே அமெரிக்காவை வெகுண்டளவும் வைத்தது. இப்பொழுது ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலும் ஏறத்தாழ இன்னொரு பேர்ல் ஹார்பர் தாக்குதல் போல இருக்கின்றது. ஈரானை வெகுண்டள வைத்திருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே அமெரிக்கா பேர்ல் ஹார்பர் தாக்குதலின் பின்னர் விழித்தெழுந்தது போல இப்பொழுது விழித்தெழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மத்திய கிழக்கு முற்றாகவே மாறிவிட்டது, இஸ்ரேலினுடைய பலம் அதிகரித்து விட்டது, ஈரான் பலம் குன்றிவிட்டது என்று கூறியிருக்கின்றார். நெட்டன்யாகுவினுடைய இத்தகைய பேச்சுக்கள் மத்திய கிழக்கில் பெரும் சினத்தை ஏற்படுத்தும் என்பதும், அந்த சினத்தை உருவாக்கி போரில் எரிபொருளை ஊற்றவே அவர் விரும்புகின்றார் என்பதும், அமெரிக்காவை மீள முடியாத இடத்தில் சிக்கப்பட வைக்கின்ற ஒரு போர்க்களத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் மத்திய கிழக்கை வெற்றி பெற்றதை விட அமெரிக்காவை போர்க்களத்தில் கொண்டு வந்து மாட்டி விடுவதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது அடுத்த ஆய்வாகும். இது பற்றிய பேச்சுக்கள் இன்னமும் வெளிவரவில்லை. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலகின் மகிழ்ச்சியான நாடுகளினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இஸ்ரேல் உலகின் மகிழ்ச்சியான 8வது நாடாக இருப்பதாக ஐரோப்பா தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சிக்கு வரவிலக்கணம் அதிகாரமும் பணமும் தான் என்று ஐக்கிய நாடுகள் சபை கருதுகின்றது. அதன் மூலம்தான் உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று எப்படி விளங்கும் என்று 1500 பேரை கொண்ட குழுவினர் ஸ்வீடன் நாட்டில் இருந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலாவது இடம் பின்லாந்து, இரண்டாவது இடம் ஐஸ்லாந்து, மூன்றாவது இடம் டென்மார்க், நான்காவது இடம் கோஸ்டோரிக்கா, 5வது ஸ்வீடன், 6வது நோர்வே, 7வது ஹாலந்து, 8வது இஸ்ரேல், 9வது லக்சம்பர்க், 10வது சுவிட்சர்லாந்து என்று உலகின் மகிழ்ச்சியான 10 நாடுகளினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. மகிழ்ச்சியற்ற கடைசி 10 நாடுகளில் 138வது இடத்தில் தன்சானியா, 139வது இடத்தில் எகிப்து, 140வது இடத்தில் DR கொங்கோ, 141வது இடத்தில் லெபனான், 142வது இடத்தில் ஏமன், 143வது இடத்தில் பொஸ்ட்வானா, 144வது இடத்தில் ஜிம்பாப்வே, 145வது இடத்தில்
மலாவி 146வது இடத்தில், சியரா லியோன் 147வது கடைசி இடத்தில், ஆப்கானிஸ்தான் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 10 தலையங்கங்களை வகுத்து அதில் சிறப்பாக இருக்கின்ற நாடுகள் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளாக ஐக்கிய நாடுகள் சபையினால் மதிப்பீடு செய்யப்படுகின்றது. ஆனால் உலகத்தை அமைதியாக வைத்திருப்பதற்கு தடுமாறுகின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றதா என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்தால், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகமே எங்கள் நாட்டிற்கு வரக்கூடாது என்று தீர்மானம் இயற்றி இருக்கின்ற இஸ்ரேல் 8வது இடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. எனவே மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதற்கு இந்த உலகில் வரையறை எதுவும் கிடையாது. எனவே இந்த வரையறையற்ற இடத்தில் தானே ஒரு வரையறையை செய்து மகிழ்ச்சியை தேடுகின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய பட்டியலை பார்த்து மகிழ்ச்சியான நாடுகள் இல்லை நமது நாடு என்று கருதி மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.